அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு முக்கிய கிரகங்கள்லாம் அஷ்டமஸ்தானத்தில் கூடியிருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பொறுமையும் நிதானமும் அவசியம். பாக்கியஸ்தானத்திலும் ராகு புதன் இணைகிறதுனால பணமும் லாபமும் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு இருக்கும். மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்வதற்கு நீங்கள் மறக்கக்கூடாதுங்க கடகராசிக்காரங்க.